ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு த ஷோ. ரெண்டு மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. முதல் மேட்ச்ல இருந்தே வருவோமா இல்ல கடைசி மேட்சை பேசிட்டு முதல் மேட்ச்க்கு வருவோமா? மொத மேட்சுக்கே போயிடுவோம். இளநீ வெட்டியே முதல் மேட்ச் தீர்வு. ராஜஸ்தான் வழக்கம் போல சேஸ் பண்ணி பாட்டில் பண்ண ஒரு மேட்ச். எண்ணற்ற மேட்ச்கள் இந்த சீசன்ல அது இதுவும் ஒரு மேட்ச். அதாவது ஜெயிக்கிற மேட்ச் கையில இருந்து அப்படின்னு தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்து வந்தது. திருப்பி அதே ஹெட்மேயரு. இதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க சொல்லுங்க. அதாவது நீங்க சொல்றதுதான். நீங்க இந்த சேனல்லயே பஞ்ச் டயலாக் கிங் நீங்க தான். நீங்க சொல்லுவீங்க தெரியுமா, இளநீ வெட்டியே தீருவேன் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுங்க தெரியுமா. இப்ப இவங்களுக்கு எப்படின்னா, அது நான் சொல்றது நியாயமா பாருங்க. நான் சொல்றது நியாயமே கிடையாது. ஜெய்ஸ்வால் 20 ஓவர் ஆடினா ராஜஸ்தான் ராயல் ஜெயிக்கும் நான் சொல்றதுல நியாயமே கிடையாது. என்ன நீங்க இளநீ சீவுற மாதிரி இன்னைக்கு அவர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார் பீடா, ரொம்ப பர்ன் அவுட் ஆயிட்டார். டே மேட்ச் 20 ஓவர் ஃபீல்டிங் ஆடிட்டு அது பாத்தீங்கன்னா அவுட் ஆனக்கு முதல் பால் தான் குனிஞ்சு அப்படியே மூச்செல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு. அடுத்த பால் தூக்கி அடிச்சு அவுட் ஆயிட்டார். நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். உங்க எக்ஸ்பர்டீஸ்ல இதுக்கு மேல அந்த டாப் டூ என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கப்புறம் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலா எங்க தோத்தாங்கன்னு இல்ல, சொல்றேன். கேம டீப்பா எடுத்துட்டு போய் எப்படி அடிக்கணும்னு இன்னைக்கு கேஎல் ராகுல் காமிச்சாரு, இந்த சாய் சுதர்ஷன் காமிச்சாரு. அந்த மாதிரி ஜெய்ஸ்வால் பண்ணிருக்கணும்னு நான் சொல்றேன். அதுக்கு அது கரெக்ட். அட்லீஸ்ட் அந்த சுதர்ஷன் கில்லுக்கு ஜோஸ் பட்லர்னு சப்போர்ட் பண்ண ஒரு ஆள் இருக்காரு, பின்னாடி அடிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்ப இவங்களோட இது பாத்தீங்கன்னா, இங்க என்ன சொன்னோம், 206 வந்து ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர்னு சொன்னோம். அவங்க 219 அடிச்சிட்டாங்க. இப்ப என்னோட இதுல வந்து நான் தான் போட்டேன் ட்வீட். இந்த மாதிரி 13 ரன் கூட ரன் அடிச்சிருக்காங்க, இதனால வெரி வெரி குட் பேட்டிங் பிச் அப்படின்னு. இப்ப உங்களுக்கு பாருங்க, இபிகேஎஸ் வந்து பவர் பிளேல 58 for 3. கேன் யூ பிலீவ் வாட் ஐம் சேயிங்? இப்ப இங்க என்ன சொன்னோம், இப்ப ஜெய்ப்பூர்ல ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல எவன் ட்ரெண்ட செட் பண்றானோ அவன் தான் ஜெயிப்பான்னு. டிவிகேஎஸ் 78 for 3. 8 ஓவர்ல 105 for 1. நான் ஓகே, நீங்க சொல்றது ரைட்டு. ஜெய்ஸ்வால் ஷுட் ஹவ் கேரிட் ஆன். எல்லா மேட்சும் இஸ் ரன்னிங் ஃபார் த ஆரஞ்சு கேப். 50 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. இது 8 ஓவர்ல 105 for 1. உங்களுக்கு 12 ஓவர் 115 ரன், லெஸ் தேன் 10 ஓவர் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வர்ற பேட்ஸ்மேன் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு போக முடியல. ஏதோ இந்த கதை வந்து நான் உங்களை கேட்கறேன். இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு பியூட்டிஃபுல்லா வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க, இந்த மாதிரி இன்னொரு மேட்ச் சொதப்பி சேஸ் பண்ணி கையில கொடுத்த மேட்ச்னு. இந்த மாதிரி எத்தனை மேட்ச் அவங்க தோத்துருக்காங்க? இந்த மேட்ச் அவங்க ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். ஒரு 5 மேட்ச் இந்த மாதிரி தோத்துருக்காங்க அவங்க. அந்த 5 மேட்சே அவங்க ஜெயிக்க வேண்டிய கைக்கு நேரம் வர்ற மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்கன்னா இப்ப வந்து தே வில் பி புஷிங் ஃபார் எலிமினேட்டர் ஸ்பாட். இப்ப திருப்பி 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 ஒரே தப்ப நீங்க பண்றீங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க எங்ககிட்ட, இப்ப பீடா எட்மயரை நீங்க டிராப் பண்ணி வேற யாருக்காவது தான் சான்ஸ் கொடுக்கணும்னு. ஒரே ஒரு இதுதான் நான் என்ன சொன்னேன், அவங்க டிராப் இப்ப அந்த பண்ண மாட்டாங்க. பிரெட்டோரியஸ்னு ஒருத்தர் வாங்கியிருக்காங்களா, அவருக்குலாம் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல இப்பயாவது உட்கார வச்சுட்டு. பயங்கரமா அடிப்பாரு சார். நான் சொல்றத நிறைய கேளுங்க. நான் ஒரே பிரச்சனை என்னன்னா, அவரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு. நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு, இப்ப பர்ஃபார்ம் இவர் பண்ண மாட்டேங்க, பரவாயில்ல ஒரு நம்பர் 4 ஆடுன்றேன். இப்ப 2 மேட்சுக்காக நீங்க அங்கேருந்து அவர் கூட்டின்னு வந்து வெளியில உட்காத்தி வச்சு என்ன பிரயோஜனம்? இப்ப குவேனாம் அப்பாக்காக ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, பெருசா எதுவும் பண்ணலன்னா கூட கொஞ்சம் டீசெண்டா போட்டாரு. நீங்க ஒரு ஸ்டாட்ஸ், நானே ஸ்டாட்ஸ் மேனு, எனக்கு ஒரு நம்பர் கொடுத்தீங்க நீங்க பதலத் பரூக்கி பத்தி ஞாபகம் இருக்கா? விக்கெட் இன்னைக்கு லெஸ். ஆமா, 13 ஓவர் போட்டு 180 ரன் விக்கெட் லெஸ். இன்னைக்கு இன்னைக்கும் தீக்ஷனா விக்கெட் லெஸ். நீ இன்னைக்கு 200க்கு மேல போயிட்டாங்க. தீக்ஷனா உட்காந்து வச்சிட்டீங்களா நீங்க? வனிந்து வசரங்க பத்தி பியூட்டிஃபுல்லா போட்டார் வனிந்து வசரங்க. இப்ப நிறைய ஆஃப் சான்சஸ் நிறைய கிரியேட் ஆச்சு. இஸ் நாட் சமன் இஸ் கோயிங் டு பி எக்கனாமிக்கல். ஹூ இஸ் கோயிங் டு பி எக்கனாமிக்கல்? தீக்ஷனா இஸ் கோயிங் டு பி எக்கனாமிக்கல் போது இப்ப இவங்க பாருங்க, வின் ஃபேக்டர் வந்து அவன் 78 for 3 பஞ்சாப், இவங்க 105 for 1. இவங்க எங்க அடி வாங்கினாங்கன்னா, இவங்களோட ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 6 overs 59 1 செகண்ட் வின் ஃபேக்டர். அவங்க 8 overs 52 for 3. இன்னைக்கு யார் மேன் ஆஃப் த மேட்ச் தெரியுமா? ஹர்ப்ரீத் பிரார். அந்த ஹர்ப்ரீத் பிராரை வெளியில உட்காந்து வைக்கிறாங்க இவங்க இந்த மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல. சோ இதுல நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல டப்புன்னு 3 விக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பவர் பிளேல 58 for 3ல இருந்து 219 நீங்க கொடுக்குறீங்கன்னா, அது வந்து நான் வந்து என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு புரியல. இப்ப இவங்க பாருங்க, 10 ஓவர்ல 114 for 2 ராஜஸ்தான் ராயல்ஸ். வெரி வெரி மச் ஆன் த கேம், தே ஆர் அஹெட் ஆஃப் த கேம். 11 to 15ல 40 for 2, 16 to 20ல 55 for 3. இதுக்கு மேல வந்து சொல்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே இல்ல. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப இப்ப டிவால் பிரீவிஸ வந்து சென்னை எக்ஸ்போஸ் பண்ணாங்க, பயங்கரமா ஆடிட்டாரு அவரு.
he looks like a definite retention material. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த டிவால்டு பிரிட்டோரியஸுக்கு நீங்க ஒரு சான்ஸை கொடுத்திருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 60 70 ஒரு அடிச்சிருந்தாங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு பி a பெட்டர் திங் ஃபார் யூ. உங்களுக்கு ஏன்னா ஆப்ஷனே இல்ல. அரைச்சமாவே நீங்க அரைச்சிட்டு இருக்கீங்க. ஃபெயிலியரான பிளேயரை திருப்பி 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 அவங்களுக்கே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க போது, ஹர்ஷதீப் சிங் 4 ஓவர்ல 60 ரன் போட்டு நீங்க இந்த மேட்சை தோக்குறீங்கன்னா, இதுல பேசுறதுக்கான லாஜிக் எதுவுமே இல்ல. இட் இஸ் அ வெரி வெரி சேட் திங். தே ஃபாட் டில் த எண்ட், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. 10 ரன்ல தான் தோத்தாங்க. பட் ஃபைனலி வென் யூ சி வேர் யூ ஆர் லேயிங் ஆன் த டேபிள், 13 மேட்ச் ஆடி நீங்க 10 மேட்ச் தோத்துருக்கீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் have set ஹை ஸ்டாண்டர்ட்ஸ். ஈவன் தோ தேவ் நாட் ஒன் ஐபிஎல் போஸ்ட் 2008, நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே அங்கங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு குவாலிஃபை ஆயிடுவாங்க. இது வந்து இப்போ சென்னை மேட்ச் பாத்தீங்கன்னா, சென்னையும் கீழே இருக்காங்க. அந்த மேட்ச் இஸ் கோயிங் டு பி த ஃபைட் ஹூ இஸ் கோயிங் டு ஃபினிஷ் ஆன் தி உடன் ஸ்பூன் அப்படின்னு. லாஸ்ட் ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்ட். பஞ்சாப் கிங்ஸ் ஆர் பிளேயிங் குட் கிரிக்கெட் சார். அந்த சுச்சுவேஷன்ல இருந்து சூப்பராக வந்தாங்க. நான் திருப்பியும் அதான் சொல்றேன், இந்த மிச்சேல் ஓவன் மாதிரி ஒரு பிளேயர்லாம் ஒரு 13 பால் ஆடினார்னா 40 ரன் அடிப்பாரு. 13 பாலையும் சுத்துவாரு. முதல் பால்லே அவுட் ஆறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. அப்படியும் ஜெயிச்சுட்டாங்க. அடுத்த மேட்ச் ஜாஷ் இங்கிலீஷ் வந்துருவாரு. ஜாஷ் இங்கிலீஷ் வந்துட்டு அந்த ஸ்பாட்டை எடுத்துட்டாருன்னா அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. அந்த ஒரு ஸ்லம்ப்ல இருந்து வந்து பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க. 6 ஓவர்ல அவ்வளோ ரன், 89 ரன் பவர் பிளேல கொடுத்துட்டு திருப்பி ஃபைட் பண்ணி வின் பண்ணாங்க. குடோஸ் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். ஐ விஷ் தம் தே கோ ஆல் தி வே அண்ட் ப்ராப்ளி ஈவன் வின் த டைட்டில். வெல் பிளேடு. ராஜஸ்தான் ராயல்ஸை பத்தி குறை சொல்லி எதுவுமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சரண்டர் ஆட்டிடியூட்ல ஆடின மாதிரி தான் தெரிஞ்சுது. ஜெயிச்சா சந்தோஷம், ஜெயிக்காட்டி போச்சுப்பா சீசன், இப்போ ஒரு மேட்ச் தான் இருக்கு, இன்னொரு மேட்ச் ஆடிட்டு போயினே இருக்கலாம்ப்பா, என்னப்பா டென்ஷன்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. ஐ ஃபீல் சாரி ஃபார் தம். தே ஷுட் ஒன்லி லுக் ஆஃப்டர் அடுத்த மேட்ச்லயாவது அட்லீஸ்ட் இந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த லுவாண்ட்ரி பிரிட்டோரியஸ் இவரை வந்து அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா தெரியுமா உங்களுக்கு? விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரா, ஆஃப் ஸ்பின் வேற போடுவாரு. சுமாரா போடுவார் ஆஃப் ஸ்பின் வேற. டொமஸ்டிக் கிரிக்கெட் நிறைய ஆஃப் ஸ்பின் போடுவாரு. ஐ திங்க் தே ஹாவ் டு கிவ் him an opportunity to see what he can deliver. There's nothing to talk about Rajasthan Royals. Hard luck for them. The season is over. Long way back. Very very happy for Punjab Kings. Kudos to them. Kudos to Shreyas Iyer. ஆமா, ஏன்னா ஒரு நல்ல ஹால்மார்க் ஆஃப் அ குட் டீம் என்னன்னா, இவங்க வந்து நிறைய தோக்குற சுச்சுவேஷன், டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ல இருந்து எப்படி வந்து ஜெயிக்கிறாங்க மேட்ச் அப்படின்னு தான். ஏன்னா எல்லா மேட்சுமே பிளான் ஏ படி போகாது. அப்படி டீரெயில் ஆகிற ஒரு மேட்சை திருப்பி ட்ராக் கொண்டு வந்து ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி பண்றது சாட்டிஸ்ஃபைங் விக்டரி. அந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங் விக்டரி தான் இன்னைக்கு அட் திஸ் கிரிட்டிக்கல் ஜங்ஷன். இந்த மாதிரி விக்டரி வர்றது வந்து இட்ஸ் a குட் சைன் ஃபார் தெம், டேஞ்சரஸ் சைன் ஃபார் அதர்ஸ். ஸோ வெல் டன் பஞ்சாப், தே ஹேவ் டு கீப் டூயிங் திஸ். அப்படிதான் பீடா. அப்சல்யூட்லி சார். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், யோசிச்சு பாருங்களேன், கடைசியா அவங்க குவாலிஃபை ஆனது 2014. see the record statistics what I'm throwing. 11 வருஷமா அவங்க குவாலிஃபை ஆகும் போது திருப்பி கம்ப்ளீட்டா டீமை ரீவாம்ப் பண்ணி ஒரு புது கோச்சிங் ஸ்டாஃபை கொண்டு வந்து ஒரு புது கேப்டனை கொண்டு வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டா இது பண்ணி டாமினேட் பண்றாங்கன்னா, ஐ வாண்ட் த டீம் டு கோ ஆல் த வே. தே டிசர்வ் டு கோ ஆல் த வே, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி குடோஸ் டு பஞ்சாப். இப்ப நீங்க அடுத்த மேட்சுக்கு போங்க. அடுத்த மேட்ச் அப்படியே அங்கிருந்து டெல்லிக்கு, டெல்லி கேபிட்டல்ஸ் குஜராத் டைட்டன்ஸ். அதாவது எப்படி ஒரு சேஸை பண்ணக்கூடாது அப்படின்னு ராஜஸ்தான் காமிச்சாங்க, எப்படி ஒரு சேஸை பண்ணணும் அப்படின்னு குஜராத் காமிச்சாங்க. ராகுல வந்து ஓப்பனிங் இறக்கணும்னு நீங்க இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தீங்க. இன்னைக்கு ஓப்பனிங் இறக்குனாங்க. அவங்க பேட்டிங்ல இருந்த திடீர்னு அவங்க பேட்டிங் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. அம்பி வந்து அந்நியனா மாறிடுச்சு. ஈஸியா 200 அடிச்சாங்க. பட் அது இன்னொரு 10 ரன் அடிச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா நான் நினைச்சேன் பீடா. அது ஒண்ணு. பவுலிங் ஆனா ஸ்டார்க் போனது அந்த பெரிய கேப். நடராஜன் வந்து சரியா போடல பீடா. அப்புறம் பவுலிங் சேஞ்சஸும் அவங்க விப்ராஜ் குல்தீப் தொடர்ந்து போட வச்சிருக்கலாம் அந்த பவர் பிளேக்கு அப்புறம். அதையும் மிஸ் பண்ணிட்டு கண்ணாபின்னன் பவுலர்ஸ் எல்லாம் மாத்தினாங்க, எதுவுமே சரியா வரல. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் திருப்பியும் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர ஒரு பிச்சுன்னா நான் என்ன மாதிரி ஒரு ஐடியா நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு, மோஹித் சர்மா வந்து நீங்க வந்து சொன்னீங்க அவரை நீங்க பிக்சர்லயே நீங்க கொண்டு வர மாட்டேன்றீங்க அப்படின்னு. இப்ப எனக்கு தெரியும் அவங்க டிராப் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு பிச்சு when they are batting first அப்படிங்கும் போது when you don't expect wickets to fall, டெல்லியில பெருசா நீங்க ஆல் அவுட்டே ஆக மாட்டீங்க. அந்த ஒரு சில மேட்ச் ஸ்டம்பிளான டீம் 170 அடிச்சாலும் 5 விக்கெட்டுக்கு மேல டெல்லியில போகாதுங்கும் போது வாட் தே வுட் ஹவ் டன் இஸ் தே வுட் ஹவ் பேக்ட். இப்ப சமீர் ரிஸ்வியோட ரோல் என்ன? சமீர் ரிஸ்வி டீம்ல இருந்தாரு, என்ன அவரோட ரோல்? ஒண்ணுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிக்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணீங்க. அன்பார்ச்சுனேட்லி நட்ராஜனுக்கு சரியா விழல. விப்ராஜ் நிகம்லாம் நீங்க வந்துட்டு 4 ஓவர் வந்து நல்லா போச்சுன்னா 4 ஓவர் போடலாம் முடியும். இந்த மாதிரி விக்கெட்டே விழல. உங்களுக்கு பிரேக் த்ரூ வேணும்னா இப்ப முஸ்டபிசர் ரமனும் ஃபர்ஸ்ட் 2 ஓவர் டீசெண்டா போட்டாரு, பேடாலாம் போடல.
அவங்க சார் அவங்க டெம்ப்ளேட் அந்த மாதிரி சார், பேட் பால்ஸ் வெயிட் பண்ணி பனிஷ் பண்ற அந்த டாப் ஆர்டருக்கு வந்துட்டு அந்த நேராஜி வந்து சொல்லி கொடுத்தாரு, யோ என்ன ஆனாலும் சரி 13 ஓவர் அந்த சக்கர வியூகத்தை இன்னும் யாராலையும் உடைக்க முடியல. அந்த சக்கர வியூகத்தை உடைக்க முடியலன்னா அவங்க கப் அடிச்சுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. துஷ்மந்தா சமீராவும் டீசெண்டா போட்டாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கட்டாந்தர பிச்சில் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் 4 வேரியேஷன் இருக்கிற ரோஹித் சர்மா மைட் ஹவ் கிவன் அ பிரேக் த்ரூ. அவர் வந்து 5 விக்கெட் எடுத்து மேட்ச் ஜெயிச்சிருப்பாருன்னு குறையெல்லாம் சொல்லல உங்களோட டீம் செலக்ஷனை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இம்பாக்ட் சப்பை எவ்வளவு புத்திசாலித்தனமா நீங்க யூஸ் பண்றீங்கன்றது. ஸ்டார்க்கே ஸ்டார்க், இன்னைக்கு ஸ்டார்க் வந்தா ஜெயிச்சிருப்பாங்கன்னா சொல்ல வந்து 2 சியரிங் யார்கர் இறக்கிருப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டீம் நீங்க டாப் 3 உடைக்கலன்னா சான்ஸே கிடையாது. இன்னமும் சொல்றேன், இப்ப உங்க KL ராகுல் முதல்ல இருந்தே இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் குழந்தை பிறந்ததுன்னு ஒரு மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் KL ராகுல் நீங்க ஓப்பனிங் ஆடிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்லம்ப் வந்தது பாருங்க 6 மேட்சுக்கு அப்புறம். அந்த ஸ்லம்ப் வந்திருக்கவே வந்திருக்காது டெல்லி கேபிட்டல்ஸுக்கு. அவரை அவுட் பண்ண முடியாதுங்க KL ராகுல. தட் இஸ் த ஹம்பிள் பாயிண்ட் ஐ எம் ட்ரைங் டு சே. இப்ப பாருங்க, இப்ப அடுத்த மேட்ச் நாக் அவுட் மேட்ச், டெல்லி மும்பை நாக் அவுட் மேட்ச். எவன் தோக்குறானா வெளியில போகணும். நீங்க யோசிச்சு பாருங்க, 6 7 மேட்ச் முடிஞ்ச உடனே எல்லா கிரிக்கெட் பண்டிட்ஸோட இதுலயும் டாப் 4 பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரு DC தான் இருந்தது. ஓகே, இப்ப ஆல் ஆஃப் சடன் பாத்தீங்கன்னா தே ஆர் ஆன் பிரிங்க் டு பி ஆனஸ்ட் வித் யூ. இப்ப சார் நான் ஒன்னே சொல்றேன் பாருங்க, இப்ப நம்ம சொன்னது வந்துட்டு நீங்க வந்து ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் வந்து டெல்லியில நம்ம என்ன சொன்னோம் உங்களுக்கு, 202. ஓகே, 202 அப்படிங்கும் போது இது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இந்த பிச்சு ரொம்ப நல்லா இருந்ததுனால நீங்க மேட்சை பார்த்ததுனால என்ன சொல்றீங்க, ஒரு 10 ரன் நம்ம கூட 10 ரன் அடிச்சிருக்கலாமோ அதான் சொல்றேன். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 10 ரன் நீங்க கூட அடிச்சிருந்தாலும் சார் இந்த டாப் 3 நீங்க பிரேக் பண்ணலன்னா உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்ப இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் foremost திங் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஆஃப் பவர் பிளே. அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல பாருங்க ஜிடியோட போலிங் ஒன்லி கன்சீடட் 45 ஃபார் 1. இதே டெல்லி வந்து எவ்வளவு கன்சீட் பண்ணாங்க, 59 ஃபார் நோ லாஸ். கிளியரா அங்க போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னோம், அந்த 11 ஓவர்ல நீங்க 2 விக்கெட் அந்த மாதிரி விட்டுருந்தீங்கன்னா டபுள் பண்ணிடுவீங்க அப்படின்னு சொன்னோம். DC பாருங்க கடைசி வந்து 9 ஓவர்ல 101 ஃபார் 2. இப்போ ஒரு ஸ்டார்ட் சொல்ற பாருங்க, ஜிடி வந்துட்டு 8 ஓவர்ல 1 ஓவர் டு ஸ்பேர்ல அடிச்சாங்க, அதே 101 ஃபார் நோ லாஸ். இப்ப ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா நீங்க விக்கெட்டே எடுக்க முடியல சார், ஒரு சான்ஸே வந்து அவங்க கொடுக்கல. ஜிடி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இது ராங்கு அது ராங்குன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தே டோட்டலி தரவுலி அவுட் பிளேட் பை டீம் ஹூ டசன்ட் லுக் லைக் லூசிங் த கேம் இன் எனி மேனர் வாட்ஸோ எவர். 200 ரன் அடிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த டக் அவுட்டை காமிச்சாங்களாம், பயங்கர கெவின் பீட்டர்ஸ் எல்லாம் பம்படப்பா இருந்தாரு. 200 ரன் என்னோட கணக்குப்படி பாத்தீங்கன்னா தே ஆர் 6 ரன்ஸ் பிஹைண்ட், நாட் பை லாங் மார்ஜின். 6 ரன்ஸ் பிஹைண்ட் தான் நான் ட்வீட் போட்டேன். நிறைய பேர் கேள்வியும் கேட்டாங்க 6 ரன்ல என்ன வந்துட போகுது அப்படின்னா, அந்த பிச்சு அவ்வளவு ஈஸியான பிச்சுங்கும் போது யூ யூ டிடன்ட் கேட்ச். அவங்க எதுவுமே விடல, ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கொடுக்கல. ஒன்னே ஒண்ணு மட்டும் சமீரா ஸ்லோயர் பால் ஒரு லீடிங் எட்ஜ் போச்சு, அக்ஷர் பட்டேல் டைவ் அடிச்சாரு, அது சான்ஸும் கிடையாது. இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. GTR the only one with what resources they are having, they are maximizing it. இப்ப அவங்க டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. அந்த ஆஷிஷ் நேராக்கு கண்டிப்பா நீங்க ஸ்டாச்சு அகமதாபாத்ல கட்டியே ஆனோம். அவர் ஒரு எக்ஸ்ட்ராடனரி கோச்சு. இப்ப 2 3 வருஷமா இது பாருங்களேன், நீங்க ஒரு வருஷம் ஒரு கோச் ஜெயிச்சு காமிக்கிறாருன்னா ஒரு வருஷம் ஜெயிச்சுதான் அடுத்த வருஷம் காமின்னுவீங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் எடுத்தாரு ஜிடிஏ டிராபி. நானே சொன்னேன், திருப்பி சொல்றேன், ஐம் டாக்கிங் ஆன் மைசெல்ஃப் அண்ட் ஸ்பிட்டிங் ஆன் மைசெல்ஃப். படுத்துன்னு நானே என் மேல எச்ச துப்பிக்கிறேன். அவங்க கடைசி பிளேஸ் வருவாங்கன்னு ஒன் த டிராபி. அடுத்த வருஷம் வந்து கஷ்டப்பட்டு குவாலிஃபை ஆவாங்கன்னு ஈஸியா வந்துட்டு ரவீந்திர ஜடேஜா மேஜிக்ல வந்து ஜெயிச்சாங்க. போன வருஷம் ஒரு சீசன் அவங்களுக்கு ஏன் அந்த போன வருஷம் சீசன் போச்சுன்னா டப்புன்னு அவங்க கேப்டன் ஹர்திக் பாண்டியா போயிட்டாங்க. அவங்களோட மெயின் ஸ்ட்ரைக் போலர் முகமது ஷமி இன்ஜுரி ஆயிட்டாரு. ஒரு புது கேப்டன் வந்தார் சுப்மான் கில், அவர் செட்டில் ஆகல, அதனால போச்சு. இந்த வருஷம் திருப்பி ஆக்ஷன்ல உட்காந்து கடைஞ்சு ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டோட ஆடுறாங்க. அந்த டெம்ப்ளேட்டை நீங்க உடைக்கலன்னா வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு மேட்ச், அவங்க 2 மேட்ச்ல ஒன்னு ஜெயிக்கணும். ஒன்னு ஜெயிச்சாங்கன்னா தே ஆர் கோயிங் டு கமாண்ட் தட் குவாலிஃபையர் ஸ்பாட் விச் தே தரோலி டிசர்வ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பஞ்சாப் கிங்ஸ் ஆர் ஆர்சிபி ஹூ இஸ் கோயிங் டு கம்பீட் பேஸ்ட் ஆன் தி ரிசல்ட்ஸ். ஹவு இஸ் இட் கோயிங் டு கோ தி நெக்ஸ்ட் 2 மேட்சஸ். அவங்கள பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அந்த டெம்ப்ளேட்டை உடைக்கலன்னா அவங்கள தோக்கடிக்க முடியாது. எனக்கு என்ன பயம்னா, நேத்தே பிரிவியூல வந்து நான் டிசிக்கு எட்ஜ் கொடுத்தேன். நான் சொல்றத பார்த்து நீங்க டிசிக்கு எட்ஜ் கொடுத்தீங்கல்ல, நீங்க ஜிடி தான் சொல்லிருப்பீங்க. உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நான் டிசி சொல்ல வச்சேன். இப்ப எனக்கு ஒரே ஒரு பயம்னா, நேற்று நான் சொன்னது 54 ஃபார் 3. அந்த 54 ஃபார் 3
ஒருவேளை பிளே ஆஃப்ஸ்ல வந்துருமா, வரக்கூடாது கடவுளேன்னு வேண்டிக்கிறேன். தே பிளேட் வெரி குட் கிரிக்கெட். நீங்க சொல்லினே இருப்பீங்க அந்த லா அண்ட் ஆவரேஜஸ் தட் சுட் நாட் அஃபெக்ட் தம் இந்த பிளே ஆஃப்ஸ். அது நியாயமே இல்லை. இதுதான் என்னோட பயமே. ஓகே, பட் ஃபேஃப் பத்தி பேசி ஆகணும் பீடா. இந்த மேட்ச்ல ஃபேஃப் வந்து அதாவது இவர் வந்து ஜேஎஃப்எம் வந்து பால் வேஸ்ட் பண்ணாம அவுட் ஆயிட்டு போவாரு. ஃபேஃப் வந்து பாலை வேஸ்ட் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டு போறாரு. அது இன்னும் டேஞ்சரு. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? இல்ல சார், நார்மலா வந்துட்டு ஒரு 2 3 பால் அப்படி இப்படி ஆடி 4வது பால் இறங்கி தூக்கி கூட கடிச்சிருவாரு. அதுதான் ஃபாப் டூப்ளஸ். அந்த ஃபாப் டூப்ளஸ பார்த்துட்டு நீ கஷ்டப்பட்டாரு. அது ஏன்னா ஒரு பிரேக் எடுத்துட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டு உடனே திருப்பி டிராவல் பண்ணி வந்து ஒருவேளை பிராக்டிஸ் செஷன் எதுவும் நம்ம ரஸ்டியா இருக்காரா என்னன்னு தெரியல. அந்த ஃபாப் டூப்ளஸையே நான் பார்க்கல. இந்த மாதிரி ஒரு பிச் எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி, நீங்க சொல்ற பாயிண்ட் வேலிட் பாயிண்ட். ஃபாப் டூப்ளஸி டுக் லாட் ஆஃப் பால்ஸ் அண்ட் அன்பார்ச்சுனேட்லி காட் அவுட். அதெல்லாம் பண்ண மாட்டாரு. இறங்கி தட்டா தட்டி கிழிச்சிருவாரு. பட் இன்னொன்னு சொல்றேன், ஒரு எல்பிடபிள்யூ வந்து குல்தீப்புக்கு வந்துட்டு அம்பையர் ஸ்கால்ல போச்சு. எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி அன்லக்கி அது. எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்ட்ரீம்லி அன்லக்கி. நான் என்ன நினைச்சேன், இன்சைடர் ஜில்லுன்னு அவுட் நினைச்சேன். போறப்ப 60 வந்தது. அப்ப கூட ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. பட்லர் வந்து ஆடிப்பாரு. பட் கேம் கூட போன லிட்டில் பிட் டைட்டரு. அன்பார்ச்சுனேட்டா அந்த மாதிரி போக முடியாம போயிடுச்சு. ஆனா வந்துட்டு கிரெடிட் டு குஜராத் டைட்டன்ஸ் சார். அவங்களுக்கு ககிசராபாதா சரியா போடல. ரஷீத் கான் இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஆஸ் அ போலர் அரைவே ஆகல. அதை வச்சுன்னு அதுக்கப்புறம் நம்பர் 4 யாரு தெரியாது. நம்பர் 5 யாரு தெரியாது. நம்பர் 6 ராகுல் தெவாட்டியா. இத வச்சுன்னு இவங்க டாப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்கன்னா படையப்பா சார் ஸ்டைல்ல அப்படி ஒரு சல்யூட் போட்டு நீங்க வாழ்க வளமுடன்னு சொல்ற தவிர வேற எதுவுமே இல்ல. டிசிஎஸ் மேட் தேர் லைஃப் ட்ரெமெண்டஸ்லி டிஃபிகல்ட் ஃபார் தெம். இட் இஸ் a virtual knockout game against Mumbai Indians, and it is not going to be easy for them the rest of the tournament. ஏன்னா 3 4 மேட்ச் முன்னாடியே wheels are coming up and they are coming up slowly, steadily and quickly now. ஓகே, ஸோ பார்க்கலாம் பீடாக் வர வர என்ன ஆகுதுன்னு. ஸோ இந்த 2 டபுள் ஹெட்டர் பார்த்துட்டோம். இனி வரக்கூடிய மேட்சஸ் தான் வந்து டிசைட் பண்ணும் யார் யார் எங்கெங்க அப்படின்னு, யார் யார் வெளியே போறாங்கன்னு. ஸோ பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் அப்படியே சொல்லிடுங்க. அதான் சொன்னேனே, அந்த சாய் சுதர்ஷனும் சுப்மான் கில்லும் ஒரு டெபனிஷன். கேஎல் ராகுல் 3 கிளாசிக் நாக்ஸ். T20 கிரிக்கெட் இஸ் நாட் ஸ்லாகிங், இட் இஸ் ஆல் அபவுட் கிளாஸ். அந்த கிளாஸ்லயே ரன் அடிக்க முடியும் அப்படின்னு 3 பேர் வந்து போட்டு காமிச்சாங்க. காட்டடியில அடிக்கணுன்ற அவசியம் இல்ல. சும்மா அதுவும் ககிசோராபாத் அவர் 2 விட்டா இருப்பாருங்க லாங் ஆஃப் மேல ஒரு 2 6. அதெல்லாம் எப்படி அடிக்கிறாருன்னு தெரியல. கேஎல் ராகுல் அதுதான். டெஸ்ட்ல ஓப்பனிங் ஆடுறியா ஓகே, மிடில் ஆர்டர் ஆடுறியா ஓகே, ஒன் டேல ஓப்பனிங் ஆடுறியா ஓகே, ஒன் டேல நம்பர் 6 ஆடுறியா ஓகே, T20 நம்பர் 4 ஆடுறியா ஓகே, இன்னைக்கு ஓப்பனிங் ஆடுறியா ஓகே. என் வேலை என்ன ரன் அடிக்கிறது. Unbelievable. Kudos to Sai Sudarshan. Kudos to Shubman Gill. Kudos to KL Rahul. Kudos to Gujarat Titans. Hard luck to DC. Hopefully they will come back strong. இப்ப அடுத்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு எலிமினேஷன் மேட்ச். சன்ரைசர்ஸ் இஸ் கோயிங் டு டேக் ஆன் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். தப்பி தவறி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஸ்லிப் ஆனாங்கன்னா தே ஆர் அவுட். ஆல்ரெடி 2 டீம் 17ல இருக்கு, ஒரு டீம் 18ல இருக்கு. இப்பயே அவங்க பாடு கஷ்டம்தான். இப்ப தோத்தாங்க அப்படின்னா தேர் டெஃபினெட்லி ரிட்டர்ன் ஆஃப், தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் கன்சிடரிங் தி ரிட்டர்ன் டேட். We will come back and do the preview of the next game that is going to be Lucknow Super Giants and Sunrisers Hyderabad with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.